ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் பற்றி இக்காணொளியில் கேட்கலாம். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலானது முருகக் கடவுள் தேவசேனாதிபதியாக உருவெடுத்து தீமையின் வடிவிலான சூரபத்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலமாகும். தமிழர்கள் இந்த நிகழ்வினை ஆண்டுதோறும் சம்ஹார திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர். முருகப்பெருமான் பழந்தமிழ் இலக்கியங்களில் சேயோன் என குறிப்பிடப்படுகிறார். சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திருத்தலமானது 2000 முதல் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும். முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே கோவில் இதுவாகும். எனவே இக்கோவில் திருச்சீரழைவாய் என அழைக்கப்பட்டது. பின்னாளில் இது திருச்செந்தூர் என மருவியது. திருச்செந்தூர் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கின்றது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் 9 ஸ்தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. கந்தசஷ்டி திருவிழா நடைபெறும் போதும் திருக்கல்யாணத்தின் போதும் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே ராஜகோபுர வாசல் திறக்கப்படும். ஆனால் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இத்தலத்தில் சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால்மருகா. திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா, தீப்பெழுது நலமெனவே வடிவழகா.